தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எஸ்ஐஆரை பல மாநிலங்களில் தேர்தல் கமிஷன் நடத்தியிருக்காங்க. அதில் பல பேர்களை நீக்கி இருக்கிறார்கள், பல பேர்களை சேர்த்திருக்கிறார்கள். அந்த நீக்கிய பட்டியலை பார்த்தீர்கள் என்றால் கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களுடைய பெயர்களும் நீக்கப்பட்டிருக்கின்றன. சேர்த்திருக்கிற பேரை பார்த்தா சில இடத்துல எல்லாம் ஒரு குளறுபடியான சேர்க்கை நடந்திருக்கு. வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதை சரிபார்க்கும் பொழுது கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களை எந்தவித நோட்டீஸும் கொடுக்காம ஆர்பிட்ரரியாக நீக்கக்கூடாது. அதே வேளையில் யாரையாவது வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சேர்க்கணும். டிலீஷன் பண்ணணும்னா நோட்டீஸ் கொடுக்கணும், அடிஷன் பண்ணணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணணும். குறிப்பாக கடந்த தேர்தலில், ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு தேர்தலில் வாக்களிச்சிட்டோம் அதனால் நம்ம பேர் அங்கே இருக்குது அப்படின்ற நம்பிக்கையிலே தான் அடுத்த தேர்தல் போகிறாங்க. யாரும் ரியல் டைமில் செக் பண்ணுறதே கிடையாது. அதை செக் பண்ணுறதே கிடையாது. அவங்க பேர் இருக்கா இல்லையான்றதான் செக் பண்ண மாட்டாங்க. அடுத்த தேர்தலையும் நம்ம வாக்களிக்கலான்னு போகும்பொழுது பார்த்தா இவங்க அவங்க பேரை நீக்கியிருப்பாங்க. இவங்களுக்கு எந்த விதமான நோட்டீஸும் வந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை பண்ணுறத தமிழ்நாட்டில் நம்ம ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று, மற்ற மாநிலங்களிலிருந்து இங்கே வேலைக்காக வந்திருப்பவர்கள், அதாவது டெம்பரரி இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸ், அவர்கள் பெயரை கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது. அவர்கள் இங்கே நிரந்தரமாக தமிழ்நாட்டுக்கு குடியேறவில்லை. ஏதோ ப்ராஜெக்டுக்காக வராங்க, ஒரு ப்ராஜெக்ட் சைட்டில் 6 மாதம் 1 வருஷம் வேலை செய்கிறாங்க, அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க நிரந்தரமாக எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் அவங்க குடியிருப்பது கிடையாது. அவர்கள் குடும்பம் எல்லாமே அவர்களோட நேட்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அவங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவங்க நேட்டிவ் ஸ்டேட்டுக்கு தான் போகிறாங்க. அவர்களை கொண்டு இங்கே தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலில் சேர்த்தார்கள் என்றால் தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியலுடைய தன்மையே மாறிவிடும். இதையும் வன்மையாக நாம் எதிர்ப்போம். ஆனால் பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில் கண்டிப்பாக வரும். ஆனால் இதை சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக அவர்களை அவர்களுடைய குடியுரிமைக்கு மேலே அவர்களுடைய வாக்குரிமைக்கு ஒரு கேள்விக்குறி ஆக்குவதற்கு இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அதனால் இது உள்நோக்கம் உள்ள திட்டமாக தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இயல்பாக வாக்காளர் பட்டியலிலே பேரை சேர்க்க வேண்டும் என்றால் வெரிஃபிகேஷனோட சேர்க்க வேண்டும், நீக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நோட்டீஸ் கொடுத்து தான் நீக்க வேண்டும். பண்ணியிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஆர்டர் வாங்கி வந்திருக்காங்கல்ல. இங்கே தீர்மானம் பல கட்சிகள் இந்த எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது, பாராளுமன்றத்தில் கூட காங்கிரஸ் கட்சி எஸ்ஐஆரை நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இதை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நடைமுறையில் இதை நிறுத்த முடியுமா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம்தான். ஆனால் நடந்தது என்றால் எல்லா கட்சிகளும் விழிப்போடு இருக்க வேண்டும், பூத் லெவலில் விழிப்போடு இருக்க வேண்டும். யார் பேரையும் நோட்டீஸ் இல்லாமல் நீக்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது. யார் பேரையாவது சம்பந்தமில்லாதவர்களை சேர்த்தார்கள் என்றால் அதற்கும் ஆட்சேபனை தெரிவிக்கிறது. திரு மோடி அவர்கள், பாரத நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் மீண்டும் சொல்லும் ஒரு பொய் இது. தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து வேலைக்கு வருபவர்கள் தேவை, அதன் முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் சில சமயம் சில ஒரு லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியில் வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார், யூபியிலிருந்து ஆட்கள் தேவை. அங்கே அவர்களுக்கு வேலை கிடையாது, இங்கே வேலை இருக்குது. இங்கே அவர்கள் நன்றாகத்தான் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள், அது பொழப்புக்காக அதை வருகிறார்கள். இங்கே நல்ல நம்மளோட ஒத்துமையாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. குறுகிய மனப்பான்மையோடு ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக அடுத்த வாரம் நடக்கப் போகும் தேர்தலை மையமாக வைத்து ஒரு பொய்யை பாரத பிரதமர் சொல்கிறார். இது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக மந்திரி சபையில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சி சொல்றது இப்போ இது பேச்சு குறைவாயிருச்சு சார். இந்த சட்டமன்றத்திலேயே எங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லலை. வருகின்ற தேர்தலிலே ஆட்சியில் பங்கு வேணும் என்பது ஒரு யதார்த்தமான எண்ணம். அது எல்லா கட்சிகளுக்கும், தேர்தலில் நிற்கிற கட்சிகள் எல்லாமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உண்டு. 1967க்கு அப்புறம் நேரடியாக ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த எதிர்பார்ப்பு உண்டு. சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்ப்பு இல்லை நான் இந்த இருக்கிற சட்டமன்றத்தில் சொல்கிறேன். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்க கரண்ட் அசம்பிளியில் அந்த மாதிரி எந்த டிமாண்டும் வைக்கல. வருகின்ற அசம்பிளியில் அந்த வாய்ப்பு வந்தால் அந்த வாய்ப்பை முழுமையாக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி கொள்ளும் என்று நான் நம்புகிறேன்.
வாய்ப்பு உண்டாகணும்ல. முதல்ல வந்து தேர்தல் கூட்டணி அமையணும், கூட்டணி அமைந்த அப்புறம் தேர்தல் நடக்கணும், தேர்தலுக்கு அப்புறம் நம்ம அணி வெற்றி பெறணும், வெற்றி பெற்ற பின்னர் யார் எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றாலும் பார்க்க வேண்டும். அதற்கு பின்னர் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். தான் நான் சொல்லியிருக்கேன், 2 மாடல் இருக்குது இந்தியாவில். முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படின்னா தனி பெரும்பான்மை பெற்றால் கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கொள்வது கிடையாது. 2006 மெஜாரிட்டி கிடைக்காத நேரத்தில் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆந்திராவில் ஒரு மாடல் வந்திருக்கிறது. தனியாக மெஜாரிட்டி வந்தாலும் அந்த தேர்தலுக்கு முன்பாக வைத்திருக்கும் கூட்டணி வைத்திருக்கும் கட்சிகளை அரசாங்கத்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜனசேனா கட்சி பிஜேபி கூட்டணியில் சேர்த்து மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிறார். அந்த மாடல் இப்போ புதிதாக வந்திருக்கிறது. அந்த மாடல் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். சார், நடிகர் அஜித் கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு விஜய் மட்டுமே பொறுப்படையாது, எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும், அவர் மட்டுமே பொறுப்பு சொல்லணும். யாருமே வந்து அவர் விஜய் வந்து என்ன நீங்கள் அஜித் பேட்டியை பற்றி என்ன கேட்குறீங்க? என் பேட்டியை பற்றி நீங்கள் அஜித்திட்ட கேட்கணும். நான் கொடுத்த பேட்டியிலே முன்னே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு சம்பவத்துக்கு என்கொயரிக்கு அப்புறம் தான் யார் பொறுப்புன்னு சொல்ல முடியும். யாரும் தனி மனிதர் ஒரே ஒருத்தர் இந்த சம்பவத்துக்கு பொறுப்புன்னு சொல்லவே முடியாது. அதுவும் அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. மாவட்ட ஆட்சிக்கு கண்டிப்பாக ஒரு பங்கு உண்டு. ஏன்னா அவங்க இடத்த ஒதுக்குறவங்க, அவங்க காவல்துறை வந்து அவங்க தான் வந்து மேன் பவரை டிப்ளாய் பண்ணுறாங்க. ஆனால் நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கும் பொறுப்பு உண்டு. நிகழ்ச்சியை நடத்தினது அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள், அதில் தலைமை தாங்குவவர்களுக்கும் பொறுப்பு இருக்கும். அதாவது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எந்த சூழலிலும் யாருமே விவரம் தெரிந்தவர்கள் யாருமே ஒரே ஒரு நபர் தான் இந்த இதுக்கு வந்து காரணம் என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னதே கிடையாது. அதனால் திரு அஜித் அவர்கள் பேட்டியை எப்படி எனக்கு நீங்கள் மேற்கோள் காட்டுகிறீர்களோ அதே போல் எங்களுடைய பேட்டிகளை எல்லாம் நீங்கள் அஜித்துக்கு மேற்கோள் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், சென்னை பள்ளிக்கரணையில் 50 சதுர கிலோமீட்டர் இருந்த சதுப்பு நில காடுகள் இடங்கள் வந்து இப்போ 10 சதுர கிலோமீட்டர் குறைஞ்சிருச்சு. அதில் இருக்கிற இடத்தையும் வந்து தனியார் நிறுவனத்துக்கு வந்து தமிழக அரசு வந்து அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுறதுக்கு அதிகமாக அனுமதி வழங்கியிருக்காங்க. இது வந்து நீர்நிலைகள் இதெல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படின்றது அரசே வழங்கியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வாட்டர் பாடிஸை ப்ரிசர்வ் பண்ணணும், அதுதான் கோர்ட் ஆர்டரும். நீங்கள் சொல்கிற மாதிரி 50 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து 40 ஆயிடுச்சுன்னா எந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஆயிருக்குன்னு பார்த்து அந்த துறை அதிகாரிகள் அதற்கு இருந்த லோக்கல் பாடிகிட்ட தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். ஆனால் இது இப்படி நடந்திருக்கக்கூடாது, நடந்திருந்தால் அது தவறு. தமிழக வெற்றி கழகம் வந்து விஜய் கட்சி திரும்ப உறுதியாக சொல்கிறாங்க, நாங்கள் பிஜேபியோடையும் அதிமுகவோடையும் கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் விஜய் தரப்பு கூட்டணி பேச்சு. நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த கூட்டணி தான் தொடரும். தமிழக வெற்றிகளாம் தேவையில்லைன்றது இன்னும் தமிழ்நாடு எங்கள் கூட்டணிக்குள்ள யாராவது வரணும்னா அது வந்து ஒரு கன்சென்சஸ் மூலமாக கூட்டணி தலைமையோட கேட்டு தான் ஒரு கட்சிக்குள்ளே சேர்க்க முடியும். காங்கிரஸ் கட்சி வந்து இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியில் எந்த மாற்றமும் வராது என்று நம்புகிறேன். அந்த கட்சி தேவை இருக்கா இல்லையான்றதுலாம் நான் சொல்ல முடியாது. அந்த கட்சி தேவையா தேவையில்லையான்றது மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிற கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த கூட்டணி தொடரும், இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். சார், டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா 4 பேருமே முன்னாடி சேரணும்னு சொன்னாங்க. இப்போ சேர்ந்துட்டாங்க. இவங்களோட சேர்க்க வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை அதிமுகவுக்கு பின்வேலை ஏற்படுமா? இல்லை திமுகவுக்கு சப்போர்ட்டாக போகுமா? தெரியல. இவங்க 4 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவங்க வந்து என்ன மாதிரி எலக்டோரல் இம்பேக்ட் இருக்கும்னு இவங்களுக்கு தெரியல. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்பு இருந்த நிலையில் இல்லை. அது வந்து ஒரு வலுவான கட்சி தான், பெரிய கட்சி தான், அதற்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது. ஆனால் நாளுக்கு நாள் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒரு ஒத்தை கருத்து இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவங்க பிஜேபி கிட்ட போய் சேர்ந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ். இந்த மாதிரி ஒருத்தரும் அவங்க கட்சியிலேருந்து வெளியேற்றுவதும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அவர்கள் உட்கட்சி விவகாரம், இதில் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய கருத்து ஒன்றும் கிடையாது. இவங்க 4 பேருக்கும் என்ன பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் இவங்க கொண்டு வருவாங்க, இவங்களால என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து இவங்களால இந்த அலையன்ஸ் பாலிடிக்ஸில் இவங்களால எப்படி எங்கே ஃபிட் பண்ண முடியும்னு என்னால் சொல்ல தெரியும். கொடைநாடு கொலை வழக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமி குற்றவாளினா அவர் பிடிச்சி உள்ளப்பட வேண்டியதானு சொல்லி அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டிருக்காரு. இந்த அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது சம்பந்தம். அது இன்வெஸ்டிகேஷன் தான். என்ன நிலையில் இன்வெஸ்டிகேஷனுக்கு எனக்கு நிஜமாக தெரியல. இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபேராக நடக்கணும். அது யார் குற்றவாளியாக இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிக்கணும். விசாரித்ததுக்கு அப்புறம் தான் கைதெல்லாம் பண்ணணும். முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கைது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேர் இன்ஸ்டன்ஸ்லாம் பண்ணணும். எப்போ கைது பண்ணணும்? ஒருத்தரை கைது பண்ணணும்னா அந்த சம்பவத்தை அவர் திருப்பி செய்வார் என்று ஒரு அச்சம் இருந்தால் கைது செய்ய வேண்டும். இல்லாட்டி சாட்சியையே கலைப்பார்
அப்படின்னாக்கா கைது செய்ய வேண்டுமே தவிர எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்தையும் கைது செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். இன்வெஸ்டிகேஷனில் யார் வந்து அவங்க வந்து அக்யூஸ்டுன்னு போடுறாங்களோ அதை வச்சு ப்ராசிக்யூஷன் நடத்தணும். ப்ராசிக்யூஷனுக்கு அப்புறம் தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு போகணும். துரைமுருகன் செல்வ பிறந்தவங்களுடைய முதல் இல்லை, நான் கவனிக்கல அதை. சார், கேரள மாநிலம் வந்து வறுமை இல்லாத மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அரசியல் சம்பந்தமாக பார்க்குறீங்களா? இல்லை, அது ஒரு ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட் தான். இந்தியாவிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் ஒரு முன்னோடி மாநிலமாக கேரளா இருக்கின்றதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு காரணம் அவர்களுடைய சமுதாயம் மட்டுமல்ல, அவருடைய கல்வி நிலை. அவர்கள் வந்து அது ஃபுல் லிட்ரஸி அட்டைன் பண்ணதுக்கும் இதுக்கும் ஒரு டைரக்ட் கோரிலேஷன் இருக்குது. அதனால் கல்வியின் மூலமாக ஒரு மாநிலம் முன்னேற முடியும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் கேரளா. இதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களை முழுமையாக நான் பாராட்டுகிறேன். சீமை கருவியில் மரங்கள் அகற்றணும் சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. நீங்கள் 10 வருஷ காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. அதுக்கு ஏதாவது முன்னெடுப்பு எடுத்து? இல்லை, எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் எதுவும் கிடையாதுங்க. நான் கூட தான் தெருவிலேருந்து நாயெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லியிருக்கு தெருவிலேருந்து நாயெல்லாம் அகற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கவங்க தான் பண்ணணும். அது உள்ளாட்சி தான் செய்யணும், அது மாநில அரசாங்கம் தான் செய்யணும். அந்த அதிகாரம் ஒரு பாராளுமன்றத்துக்கு நேரடியாக எந்த விதமான அதிகாரிகள் மீது அதிகாரம் செலுத்தும் அதிகாரம் கிடையாதனால இந்த அதிகாரம் இந்த கேள்வி என்றே கேட்கக்கூடாது. இந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டியது இங்கே மாநகராட்சியை கேட்கணும், இல்லை உள்ளாட்சியை கேட்கணும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்கணும். இது வந்து நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கொடுக்குறாங்க. தண்ணியை உரியுது, அதனால் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அது சிலருக்கு வந்து வாழ்வாதாரமாக இருக்குன்றதுக்காக வந்து நட்டது. இப்போ வந்து அது வந்து வேறு சயின்டிஃபிக் ஒப்பீனியன் வந்தால் எடுக்கணும். ஆனால் அது எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது. தெருவிலேருந்து நாய் எடுக்க வேண்டியதும் இந்த சீமக்கருவை எடுக்க வேண்டியதும் பொறுப்பு உள்ளாட்சிக்கும் மாநில அரசாங்கத்துக்கும். சார், உள்ளாட்சித்துறையில் நடந்திருக்கு மோசடி நடந்திருக்கு. வேலை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஈடி வந்து லெட்டர் வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் ஈடியோடைய நடத்தையை வந்து எல்லாமே நீங்கள் வேத வாக்காக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக தான் அதை பயன்படுத்திக்கிறார். அவரோட உள்நோக்கத்தோடு தேர்தல் வருகின்ற மாநிலங்களில் இந்த மாதிரி உள்நோக்கத்தோடு செயல்படுவாங்க. அவங்க அறிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நீதிமன்றம் பார்க்கட்டும். அது நீதிமன்றம் பார்த்து அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஈடி சொல்லிட்டாங்கன்றதுனாலேயே அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நான் கண்டிப்பாக இல்லை. ஏன்னால் ஈடியை பற்றி நன்கு அறிந்தவன். அவர்களுடைய உள்நோக்கம் என்று எனக்கு தெரியும். எதற்காக அவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள் என்று நன்கு அறிந்தவன். அதனால் ஈடி சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. தெரியல, அது கொடுத்ததுனாலே அது வந்து உண்மைன்னு அர்த்தம் கிடையாது. உண்மை கொடுத்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பொசிஷன் எடுப்பாங்க. அந்த பொசிஷன் வந்து ரைட்டா தப்பான்றது யாருக்காவது அதில் வந்து ஒரு வருத்தம் இருந்தால் அதில் வந்து கோர்ட்டில் போய் அதை அட்ஜுடிகேட் பண்ணட்டும். இவங்க கொடுத்ததுனாலே அதை அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததுனாலேயோ ஒரு மெமராண்டம் கொடுத்ததுனாலேயோ அந்த மெமராண்டம் அக்செப்ட் பண்ணணும்னு ஒன்றும் விதிமுறை கிடையாது. அதை கன்சிடர் பண்ணட்டும். கன்சிடர் பண்ணி அவங்களுடைய ரீசன்ஸுக்கு அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன் அவங்க ரீசன் எழுதட்டும். அதுக்கப்புறம் அவருக்கு யாருக்காவது அதில் ஏதாவது சந்தேகமோ அதில் வேறுபாடு கருத்து இருந்தால் நீதிமன்றத்துக்கு அரசு வேலை நம்பி இருக்கிறவங்களுக்கு பற்றியில் இந்த மாதிரி இது வந்து இது முறைகேடு நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வரும்போது அவங்களுக்கு பல பேருக்கு படிக்கிறவங்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தும். முறைகேடு நடந்ததா என்று எனக்கு தெரியாது. அது விசாரிக்க வேண்டிய துறை தான் விசாரிக்க வேண்டும். ஆனால் அமலாக்கத்துறை சொன்னதுனாலேயே முதல் முறைகேடு நடந்து இருக்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளோதான். உங்களுடைய துணைவியார் வந்து சமீப காலமாக வந்து பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. வர 2026 அவர் எலெக்ஷன் நிற்கிறது. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எங்கள் கட்சியில் வந்து எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் குறிப்பாக திருமண நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு விருப்பம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் நான் டெல்லிக்கு போக வேண்டியதாக இருக்குது, மற்ற ஊர்களுக்கு போக வேண்டியதாக இருக்குது. முகூர்த்த நாள் அன்றைக்கி நான் வேறு ஊருக்கு போகிறதுனால என்னுடைய சார்பாக அவர்கள் வந்து இந்த நல்ல சுப நிகழ்ச்சிகளில் மட்டும் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் நேரடி அரசியலிலோ கட்சியிலோ அவர்கள் வந்து ஈடுபடுகிறார்கள். சார், கரூர் சம்பவத்தில் வந்து ஆந்திர மாநிலத்தில் இப்போ சிக்கி 10 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு யார் சார் பொறுப்பு இருக்குன்னு, இல்லை யார் பாதுகாக்கணும்? நான் சொல்லியிருக்கேனே, இந்த நெரிசல் மூலமாக இறந்து போன சம்பவங்கள் காலங்காலமாக நடந்து கொண்டே தான் இருக்குது. ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம வந்து எந்த பாடத்தையும் நம்ம கற்றுக்கொள்வது கிடையாது. இதே மாதிரி தான் இதில் கும்பமேளா நடந்தது, அதுலேருந்து எந்த பாடமும் கற்றுக்கல. அதுக்கப்புறம் மகாமகத்தில் நடந்தது, அதுலேருந்து எந்த பாடமும் கற்றுக்கல. கரூரில் நடந்தது கற்றுக்கல. இப்போ கோயிலில் நடந்திருக்கு, இதுலேருந்தும் கற்றுக்க மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நெரிசலுக்கு ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்னும் ப்ரொஃபஷனலாக கொண்டு வரல. ரெண்டாவது, அதுக்கு கட்டுமான வசதிகள் கிடையாது. இவ்வளவு பேர் ஒரே இடத்துல கூடுவதற்கு ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதது தான் பெரிய காரணம்.
கோயிலெல்லாம் முன்னாடி கட்டினாங்கன்னா ஏதோ கொஞ்சம் பேர் வருவாங்கன்ற நம்பிக்கையில் அந்த கோயில் இருக்குது. இப்போ இத்தனை பேர் வந்து கோயிலுக்கு வருவாங்க, இத்தனை பேர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு திரை நட்சத்திரத்தை பார்ப்பார்கள் என்றால் யாரும் முன்கூட்டியே யோசித்து கட்டுமான வசதியை கட்டாதனால கட்டுமான வசதி இல்லாதது ஒரு பெரிய காரணம். அதற்கு மேலாக மக்களுடைய நடத்தை, அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ண வேண்டிய நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாததுனால நடக்கு. எனக்கு வருத்தமான செயல் தான், ரொம்ப துயரம் அளிக்கிறது. இது இதோடு நின்றுடாது என்பது தான் எனக்கு இன்னும் வருது.